ஏன் அன்னதானத்துல கர்ம வினை நீங்கன்னு சொல்றோம் தெரியுமா? 10 பேருக்கு சமைச்சு போடும்போது நமக்கு வேர்வை அப்படியே சிந்தும் உழைத்த அளவுக்கு. இந்த போல கடுமையான விஷயங்கள் பண்ணும் பொழுது அவங்களுக்கு செவ்வாய் சனி ஆட்டோமேட்டிக்கலி டீஆக்டிவேட்டட். ஜிம்முக்கு போறதே சனிக்கு பரிகாரம்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல இந்த மாதிரி மூச்சை கட்டி நம்ம இது மாதிரிலாம் பண்ணும் பொழுது அந்த உடம்பு அதிகமா வேலை செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த வேர்வையால கர்ம வினை குறையும். அந்த உடல் அசதி ஆகுது இல்லையா? அதுதான் கர்ம வினை நம்மளை விட்டு போயிருக்குன்றதனுடைய அடையாளமே. அதனால தான் செவ்வாய் வடிவான முருகப்பெருமான் மலையில உட்கார்ந்து நம்மளை வேர்க்க விறுவிறுக்க நடக்க வைக்கிறார். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? மலை ஏறும் பொழுது என்ன நடக்குதுன்னா கர்ம வினை குறைகிறது. எதுல? அந்த வேர்க்கிறதுல. எப்பேற்பட்ட மனிதனும் ஆடி போறாங்கல்ல. அப்ப என்னன்னா அந்த தன்மை தான் இந்த கான்செப்ட்லயும். அதனால தான் இன்னைக்கு பிரசித்தி பெற்ற, குறிப்பா சொல்லணும்னா சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவில், மிக பெரிய ஆலயங்கள் எல்லாம் உரலில் தானாக மாவிடித்து என்னன்னா மாவிளக்கு போடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால கணவன் மனைவி இணைந்து ஒரு கர்மவினை நீங்கி குடும்பம் நல்லா இருக்கணும்னு அந்த மாவிளக்கு போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க வினையிலிருந்து விடைபெறலாம். இல்ல சார் நாங்க கணவன் மனைவியா இல்ல, குழந்தைகளும் நாங்களும் தான் இருக்கோம், பண்ணலாமா? தாராளமா செய்யலாம், எந்த தவறுமே கிடையாது. இதுதான் அதனுடைய யதார்த்தமான விஷயம். ஸோ மாவிளக்குக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா வெல்லம், குங்குமப்பூ, நெய் இதெல்லாம் போட்டு நம்ம என்ன செய்யலாம்னா மாவிளக்கு பிடிச்சுக்கலாம். 3 மாவிளக்கு அல்லது 5 எண்ணிக்கையில் மாவிளக்கு பிடிச்சுக்கிறது நல்லது. ஸோ தலிகை ஒரு புறம், மாவிளக்கு ஒரு புறம். அந்த மாவிளக்கிற்கு விளக்கேற்றும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்னா 9 முறை கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும். அந்த கோவிந்த நாமம் என்பது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நாமமா. அந்த கோவிந்தான்னு சொன்னாலே அவர் நமக்கு உடனே அருளக்கூடிய வாய்ப்பை பெற்றவர். இப்ப இந்த 2 விஷயத்துக்கு முன்னாடி யாரு இருக்கும்னா பெருமாளுடைய நின்றகோல படம் இருக்கணும். அதுக்கு துளசி மாலையெல்லாம் என்ன பண்ணணும்? போடணும். மறிக்குழந்து போடணும். தாமரைப்பூ வைக்கணும். இதெல்லாம் வைத்து விட்டு நாம முறையாக நெய்வேத்தியம் செய்து விட்டு இந்த தலிகை, இந்த மாவிளக்கெல்லாம் இருக்கு இல்லையா, இத ஊர்ல நலிவடைந்தவர்கள் முதியவர்களுக்கு முதலில் கொடுத்து விட்டு பின் நாம் உண்ணுகின்ற பொழுது முழுமையாக கர்மவினையிலிருந்து விமோக்ஷனம் அடைகிறோம்.